மதுரையில் எவ்வளவு தூரம் மதுரை எவ்வளவு சிறப்பாக இருக்கு. அள்ளி கொடுத்தவர் அம்மாவும் எடப்பாடியார் தான். பணத்தை வாரி வாரி வழங்கியவர். இந்த இருபக்கம் பாருங்க, விரைவு சாலைகள் 400 கோடியில் இங்கிருந்து பாண்டி கோயிலுக்கு 20 நிமிஷத்தில் நம்ம போயிடலாம். இங்கே ஆரப்பாளையத்தில் தொடங்கினீங்கன்னா போயிடலாம். இங்கே இருக்க பாருங்க, வடக்கும் தெற்கும் பகுதி இணைக்கிற பாலங்கள் நம்முடைய காலத்தில் 4 பாலம் கட்டணும். ஓப்பலாப்படைத்துற அது நம்ம காலத்தில் கொண்டு வந்தது. குருவிக்காரன் சாலை நம்ம காலத்தில் கொண்டு வந்தது. அது இப்போ தான் இவங்க திறந்தாங்க. செல்லூர் அருகாமையில பாலம். இதையெல்லாம் அமைத்தது நம்ம எடப்பாடியார் ஆட்சியில். இன்னைக்கு பாருங்க, பெரியார் பேருந்துடைய எவ்வளவு தூரம் அழகாக வச்சுக்கணும். இதை மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுத்தது அம்மா அவர்கள் தான். அதே மாதிரி மத்திய அரசின் வேலை வாய்ப்புல தமிழக மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற வாய்ப்பை மத்திய அரசிலிருந்து வாய்ப்பை போராடி பெற்று தந்தவர் நம்முடைய அம்மா. அது மட்டுமல்ல, உலக தமிழ் மாநாடு மதுரையில் நம்ம புரட்சி தலைவர் நடத்தினார். அதே மாதிரி நம்ம 81, அதே மாதிரி 95 அம்மா அவர்கள் தஞ்சாவூரில் நடத்தினாங்க. இது மாதிரி ஒரு திட்டம் இந்த ஆட்சியில் கொண்டாந்தாங்களா? விலைவாசி ஏற்றத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியில் சொன்னாங்களா இல்லையாமா? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களா? உயர்த்தலாங்களா? உயர்த்தலையா? உயர்த்தினாங்க, உயர்த்தலை? அதை மட்டும் சொல்லுங்க. உயர்த்தினாங்களா? உயர்த்தலையா? உங்க வீட்டில் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு முன்னால காட்டிலும் 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி நம்மலாம் உயர்த்தவே இல்லை. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நாம் எவ்வளவு தூரம் சிறப்பான விலையை கட்டுப்படுத்தணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும். அது மட்டுமல்ல, மின் கட்டணத்தை உயர்த்தலை. இவங்க வந்த உடனே மின் கட்டணத்தை உயர்த்தி மாதம் மின் கட்டணம் எடுப்போம் சொல்லி, கணக்கெடுப்போம் சொல்லி அதுவும் செய்யலை. அப்புறம் என்ன சொன்னாங்க? நம்முடைய திமுக தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? வந்தவுடனே 2,10,00,000 உறுப்பினர் கார்டு குடும்ப அட்டைதாருக்கு அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்குவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 1,15,00,000 பேர்னு சொல்றாங்க. அவங்க கணக்கு பிரகாரம் கொடுக்குறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன பேசும்போது ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக சொன்னது ஒன்று, தேர்தலுக்கு பிறகு நடப்பது ஒன்று. ஒரு சொட்டு மது கூட இருக்காது. வந்தவுடனே மது ஆலையெல்லாம் மூடிடுவோம். எங்க கட்சியில் இருக்க தலைவர்கள் மது ஆலைகள் வைத்திருந்தா உடனடியாக மூட சொல்லிடுவோம். தமிழ்நாட்டில் இருந்து மது உற்பத்தியே இருக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மது கடையில் பெருக்கி கொண்டே போறாங்க. இதுதான் திமுக ஆட்சியில் இன்னைக்கு லட்சணம். அது மட்டுமல்ல, நம்ம கடன் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம தலைவர்கள்லாம் திராமிக்கிற பேச்சாலாம் மிக அழகாக உங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்குள்ள வரல. ஏன்னா இன்னைக்கு நம்மகிட்ட விலைவாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு ஏறி போச்சு. 1000 ரூபாய் கொடுக்கணும்னு 1000 ரூபாய்க்கு முழுமையாக கொடுக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, அதுவும் ரத்து பண்ணல. இப்ப புதுசா கல்வி கடன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 2500 கோடி ஒதுக்கி இருக்கேன். நான் சட்டமன்றத்தில் பேசினா மதுரைக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி நம்ம நிதியமைச்சர் வாசிக்கிறார். வாசிச்சு என்ன செய்ய? நான் சொன்னேன், எழுத்துல சீனி இனிக்கும் இனிப்பு ஆயிருமாப்பா? சொல்லுங்கம்மா, இனிக்குமாம்மா? சீனியை கொடுத்தா தானே இனிக்கும், திட்டங்களை கொடுத்தா தானே மணிக்கும். 600 கோடியில் டைட்டில் பார்க் வரும்னு போன நிதித்துறையில் சொன்னார். இந்த துறை 350 கோடியில் பணியில் நடந்துகிட்டு இருக்குன்றார். மெட்ரோ ட்ரெயின் போன வருஷமே நிதித்துறையில் அதே தான் இன்னைக்குன்னு சொல்றாங்க. போன ஆண்டு என்ன நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தாங்களோ அதைத்தான் இன்னைக்கு செய்யறாங்க. நம்மளை மாதிரி வளர்ச்சி பணிகளுக்கு, மதுரையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு அழகாக மதுரையை உருவாக்கணும். நம்ம ஆட்சியில் பறக்கும் பாலம் பாருங்க, நம்ம காலவாசல்கிட்ட. அதே மாதிரி இப்ப பறக்கும் பாலம் பாருங்க நம்ம பெல் ஹோட்டல்கிட்ட. அதெல்லாம் நம்ம காலத்தில் கொண்டு வந்தது, நான் முயற்சி எடுத்து கொண்டு வந்தது. அதே மாதிரி நத்தத்தில் பாருங்க, ஒரு 7 கிலோமீட்டர் பறக்கும் பாலம். இன்னைக்கு 5 நிமிஷத்துல ஊமச்சி வளத்துக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு நான் பாலங்கள் கட்டுமான பணிகளை செஞ்சோம். சாலைகள்லாம் செப்பனிட்டோம். இன்னைக்கு பார்த்தா குண்டும் குழியுமா இப்பதான் சாலை போடவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு. இதுலேயும் விடியல் தருவோம்னு சொல்லி இப்போ புதுசா இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா திமுகவில் நாடகம் நடத்தி கொண்டு இருக்காங்க. அந்த நாடகத்துக்கு நம்ம துணை போயிடக்கூடாது. நம்ம இன்னொரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம்னா ஒன்று சொல்கிறேன், நீங்கள்
ஆண்டவனாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தமிழக மக்களை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.